ரங்கராஜ் பாண்டேக்கு நான் சவாலா விடுறேன். ஐ சேலஞ்ச் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே, ஐ சேலஞ்ச் யூ. ரங்கராஜ் பாண்டே இது விஷயத்துல மண்டா இருக்கிறாரு, மக்கா இருக்கிறாரு, விவரம் தெரியாதவரா இருக்காருன்னு நான் சொல்றதுல பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு. 214 தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு கிளாரிட்டி இருக்குது, விஜய்க்கு கிளாரிட்டி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் தமிழரி மணியன், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலின் இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறார் வாயால் வைத்தால முக ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு கிடையாதுங்கிறதா 100% உண்மை. மனச்சாட்சியோடு நியாய உணர்வோடு உண்மையை பேசக்கூடியவங்க இதை ஒத்துக்குவாங்க. சீமான காட்டி நம்ம மூணாவது பேருங்கிற எண்ணத்துல அவங்க பாஜக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இது மோடி அவர்களுக்கு 11.4% வாக்கு தாமரையில அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கிறாரு. இது தமிழ் மண்ணிலே அச்சீவ்மெண்ட் ஓட்டு. இந்த அச்சீவ்மெண்ட்டை வேற எந்த பாஜக தலைவரும் தமிழகத்துல எடுக்கல. காங்கிரசுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ண மாதிரி ஆஃபர் பண்ணலாங்கிறத நடக்காது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. இந்த டேட்டாவின் அடிப்படையில நீங்க இந்த சீட்டை எடுத்து வைக்கணும் எடப்பாடி பழனிசாமின்னு அண்ணாமலை அனுப்பி 1-to-1 எடப்பாடியை வச்சு முகத்துக்கு நேரா தமிழக பல்ஸ். இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. வணக்கம் ஆர்டி சார், ஆல் குட்? வணக்கம் ஸ்ரேயா. சரவணன் நல்லா இருக்கீங்களா? ஆல் குட். நல்லா இருக்கேன் சரவணன், சொல்லுங்க. என்ன சார், எப்படி போயிட்டு இருக்கு? இது அநியாயத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க விஜய்க்கு. இன்னைக்கு கருத்து கணிப்புலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மளோட மகேஷ் சாரும் இணைஞ்சிருக்காரு. ஹலோ மகேஷ் சார். கருத்து கணிப்புலாம் உங்க முடிவு என்ன? 21% இருக்கு விஜய்க்கு. நிறைய பேர் 20% அடுத்த ஆட்சி அவரு தான் அப்படின்றாரு. உங்களோட ஒப்பீனியன் என்ன விஜய்க்கு? கருத்து கணிப்புல இந்தியா டுடே 55% மக்கள் முக ஸ்டாலின் ஆதரிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அதே மக்கள் தான் மோட் ஆஃப் தி நேஷன் இந்தியா டுடேல மீண்டும் இப்ப எலெக்ஷன் நடந்தா மோடிக்கு தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அத கருத்துல கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே இல்லை, அவருங்க ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவருன்னு பிஎம்ஓவும் மோடிஜியும் கருத்துல கொண்டு ஃபாரின் டெலிகேஷனுக்கு கனிமொழிக்கு திமுக எம்பி கனிமொழிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்களே தவிர அதிமுக எடப்பாடி பழனிசாமியை மதிக்கல. இது கருத்து கணிப்பை பிஎம்ஓவும் மோடி நம்புறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு கருத்து கணிப்பு. இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தா 52% வாக்குகள் திமுக அணி கிடைக்கும். ஆனா ஸ்டாலினுக்கு 55% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த கருத்து கணிப்பு நம்பகத்தன்மையான கருத்து கணிப்பு. குப்பாயம் சுப்பாயம் ஜான சாமிக்கு பேரோல்ல இருக்கவனுக்கு கருத்து கணிப்பெல்லாம் நம்ம எடுக்க முடியுமா? ஆதவர்ஜுனா பிராண்டிங் பண்ணி ஆதவர்ஜுனாவுக்கு நண்பர்களுக்கு கருத்து கணிப்பு எடுக்க முடியுமா? சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடேயால கலத்தி விடப்பட்டவங்க. அந்த சுனந்தாங்கிற அந்த என்டிகே ஐடிவிங்கில் உள்ளவங்க அதை தெளிவா அந்த ஃப்ராடு கருத்து கணிப்பாளர்னு அதை ஆதாரத்தை அன்னைக்கு கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்காண்டாம். குமுதா ரிப்போர்ட்டர் அவங்க கருத்து கணிப்பு ஓரளவு ரிப்போர்ட்டர்ஸ் பண்றாங்க, அவங்க அதை நியாயமா தான் பண்றாங்க. அவங்க 55.69% திமுக அணி முக ஸ்டாலினுக்கு வருதுன்னு போடுறாங்க. சோ இதுல கருத்து கணிப்புகள் அது இதெல்லாம் திட்டமிட்டு திணிக்கப்படுது. எந்த ஒரு புதிய சக்தி வரும்போதும் பலகீனமான ஒரு சக்தி தான் பலகீனப்படும். இந்த ரங்கராஜ் பாண்டேக்கு நான் சவாலா விடுறேன். ஐ சேலஞ்ச் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே, ஐ சேலஞ்ச் யூ. கடந்த கால வரலாறு எந்த ஒரு புதிய சக்தி வரும்போதும் ஏற்கனவே பலகீனமான சக்தி தான் மேலும் பலகீனப்படும். குறிப்பா என்டிஆர் வரும்போது தெள்ள தெளிவா அவர் எடுத்த வாக்குல 10 ஓட்டு எதிர்கட்சிகள் வாக்கு எடுத்தாருன்னா தான் இந்திரா காந்திக்கு எதிராக காங்கிரஸுக்குள்ள இருந்து எடுத்த வாக்கு 1% தான். 10 ஓட்டு மற்ற எதிர்கட்சிகளை வாஷ் அவுட் பண்ணி வந்த என்டிஆர் 1 ஓட்டு தான் இந்திரா காந்தியோட காங்கிரஸை பலகீனப்படுத்தி எடுத்தாரு. அதே மாதிரி விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு வரும்போது பலகீனமான தோல்வியடைந்த ஜெயலலிதாவை தான் மீண்டும் ரைஸ் ஆக விடாம தடுத்து அவரு அதிமுக ரெட்டலைக்கு வர வேண்டிய ஓட்டை எடுத்துதான் அவரு 2006 அங்கீகாரம் பெற்றாரு. இதுல யாரும் அரசியல் சக்தி வராததுனால 80 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிச்சாரு. அதே மாதிரி கமலஹாசன் வரும்போது தெள்ள தெளிவா
பலையினப்பட்ட இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க வாக்க தான், ரெட்டேல வாக்க தான் எடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் திலம் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர் இவங்கெல்லாம் கூட்டா ஒரு அரசியல் சக்தியா வரும்போது ஏற்கனவே பலமா இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் பாதிக்கப்பட்டாங்க. காமராஜ் வந்து 38ல இருந்து 45 போனாரு. ஐயா ரங்கராஜ் பாண்டே அவர்களே, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை புதிய சக்தியா வரும்போது 38% இருந்த காங்கிரஸ் காமராஜ் தலைமையில 45க்கு போச்சு. கம்யூனிஸ்டுகள் தான் 52ல பலமான எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்டுகள் தான் பலகீனப்பட்டாங்க. அப்ப விஜய் புதிய சக்தியா வரும்போது பலகீனப்பட போவது எடப்பாடி பழனிசாமி தான். இந்த கான்செப்டை மீறி விஜய் ஓட்டு எடுக்க முடியாது. அவரால் பாதிக்கப்பட போறது இரட்டைலை வாக்குகளும் தொடர்ந்து தொடர்தோலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். இதை நான் ரங்கராஜ் பாண்டேக்கு சேலஞ்ச் பண்றேன். ஐ சேலஞ்ச் ரங்கராஜ் பாண்டே. நான் சவால் விட்டு சொல்றேன் ரங்கராஜ் பாண்டேக்கு. ஏன்னா ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு விஷயம் சேஃப். எப்படின்னா அந்த சேலஞ்ச் வந்து மெட்டீரியலைஸ் ஆகாது. விஜய் வந்து 214 போட போறது இல்ல. அதுல ரங்கராஜ் பாண்டே பிழைச்சுக்குவார். எப்படி ரங்கராஜ் பாண்டே பிழைச்சுக்குவாருன்னா விஜய் 214 போட போறது இல்லை. அதனால என் தம்பி ரங்கராஜ் பாண்டே தெளிவா பிழைச்சுக்குவாரு. ஏன்னா 39 போடுறதுக்கு தகுதி இல்லாதவர் 214 போட போறாரா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி வைகுண்டம் போக போறானா? இல்ல. இப்பவே அவர் 214 போட போறேன்னு எந்த இடத்துக்குள்ளயும் அவரு சொல்லல. அவர் வந்து கூட்டணின்னு தான் சொல்றாரு. அப்போ கூட்டணி திமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி இல்லை, மற்றவங்க கூட கூட்டணின்னு சொல்றாரு. அப்போ பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? சிவாஜி எப்படி 67ல காமராஜுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு? சிவாஜி எப்படி ஜானகிக்கு 89 ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு? பவன் கல்யாண் 8% 7% ஓட்டு வந்தது. அதை அவரு வந்து 40% நாயுடுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு. கையில ஓட்டு வராத அல்லு அர்ஜுன் எப்படி ஓட்ட ஜெகனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு? பண்ண முடியலையே. அப்ப நீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தரால தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ணாங்கிற அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு மண்டாட்டு மக்காட்டு ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே இது விஷயத்துல மண்டா இருக்கிறாரு, மக்கா இருக்கிறாரு, விவரம் தெரியாதவரா இருக்காருன்னு நான் சொல்றதுல பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ரங்கராஜ் பாண்டேக்கு இதை சொல்றேன், தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ரங்கராஜ் பாண்டே விஷயத்துல மண்டா இருக்கிறாரு, மக்கா இருக்கிறாரு, விவரம் தெரியாதவரா இருக்காரு. ஆணித்தரமா இதை சொன்னாதான் பொதுமக்கள் மத்தியில ரங்கராஜ் பாண்டே இந்த விஷயத்துல ஒரு மக்கு மண்டு விவரம் தெரியாதவருங்கிறது மக்களுக்கு தெரியும். இதை அடிச்சு ஆணித்தரமா சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் நிர்பந்தமும் எனக்கு இருக்குது. அவர் என் நண்பர் தான், மகிழ்ச்சி, அவரோட வெல்விஷர் தான், அது வேற விஷயம். இப்படி கூட மக்குத்தரமாட்டா ஒருத்தர் இருக்க முடியும். சோ விஜய் அரசியல் வியாபாரத்துக்காக கட்சி ஆரம்பிச்சவர். இப்போ விஜயை விட பாஜக மேலுன்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்தனால விஜய் விற்கவும் முடியாம, கற்கவும் முடியாம, வளவும் போகாம, இடமும் போக முடியாம, திமுக உதயநிதி ஸ்டாலின் மேலோட வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தை பொறுக்க முடியாம என்ன செய்யுதுன்னு தெரியாம விஜய் கன்ஃபியூஸ்ட் ஆகி விழிச்சுக்கிட்டு கிளாரிட்டி இல்லாம குழப்பத்துல இருக்கிறாரு. சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு. 214 தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு. ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு கிளாரிட்டி இருக்குது, விஜய்க்கு கிளாரிட்டி இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? சும்மா வியாபாரத்துக்கு கருத்து கணிப்புல எடுத்துட்டு இருக்க கூடாது. கிளாரிட்டி உள்ள ஒருத்தன் 214 கேண்டிடேட் போடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறான். சொன்ன அந்த நபர் சென்னை நகர்ல ஆதி தமிழ் குடியான பறையர் சமூக மக்களை அகற்றும் போது அதிமுகவும் செய்த தவறு, திமுகவும் செய்த தவறாதான் சொல்றாரு. அந்த திமுக அதிமுக அந்த மக்களை அகற்றும் போது எதற்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஆஸ்திரேலியா கடற்கரைக்கு அடுத்தபடியான அழகான கடற்கரை சென்னை மெரினா பீச்சை வந்து எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் மற்ற சமாதிகளை வந்து அசிங்கப்படுத்தணும், அதை அழகை கெடுக்கணும்னு சீமான் கேட்கிறாரு. அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஒரு பொருட்டே இல்லை, நான் தனிச்சு போட்டிவிடுவேன்னு சீமான் தெளிவா நிற்கிறாரு. ரங்கராஜ் பாண்டேக்கு இது புரியுதா? அவரோட மூளையில உரைக்குதா? தெரியுதா? அப்போ விஜய் வந்து எங்க கிளாரிட்டியோட தனிச்சு நிற்கணும்னு சொல்றாரு. இந்த கருத்து கணிப்புக்கு விஜய் வைக்கக்கூடியவங்க விஜய் கிளாரிட்டியோட 214 நிற்கிறதா சொல்லிட்டாரா? அப்போ உங்களுக்கு பொழுதுபோக்கு வியாபாரம், தனிச்சு நிற்கக்கூடிய சீமான களங்கப்படுத்தணும், இதுதானே உங்க நோக்கம். உங்க உள்நோக்கமே மோசமாலாம் இருக்கு. அது நியாயம் இல்லைல்ல. நான் சொல்றேன், விஜய் இன்எலிஜிபிள், தனிச்சு நிற்க மாட்டாரு. தனிச்சு நிற்பாருங்கிறதுக்குள்ள ஏதாவது ரேகைய விஜய் காட்டி இருக்கிறாரா? என்னோட கருத்துப்படி விஜய் 214 39 போட முடியாதவரு, கமலாசன் மாதிரி 39 போட முடியாது, 214 போட்டுவிட மாட்டாரு.
தப்பி தவறி போட்டாருன்னா பாதிக்கப்படுறது பலகீனமாட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் பாதிக்கப்படுவாரு. அவங்க தரப்பு தான் விஜய்க்கு வந்து பூஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளான ரங்கராஜ் பாண்டே தான் விஜயை பொழுதுட்டு இருக்கிறாரு. அப்ப அதோட பாதிப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வருங்கிறது என்னோட கருத்து. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் விஜயால பாதிக்கப்பட மாட்டாரு. ஏன்னா விஜய் 234 போட்டாதானே அந்த பாதிப்பு வரும். போட்டுக்கிட மாட்டாரு. சோ விஜய் மையமாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம் என்ற வாக்குகள், கமலஹாசன் மையமா வச்சு உருவாக்கப்பட்ட அந்த வாக்குகள் சீமானுக்கு கடைசியில போய் சீமான் 6.8 எடுத்தார் பாருங்க. விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அடிச்சு எடுத்தார் பாருங்க. தம்பி ஜெகதீஸ்வரன் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை நத்திங்னு சொல்லிதான் 2021 சீமான் 6.8 எடுத்தாரு. நான் ஆதாரம் இல்லாம தம்பி ஜெகதீஸ்வரன் பேரையும் சொல்ல மாட்டேன். நான் தப்பா சொன்னா யாரும் என் பேரை சொல்லி நான் சொன்னது தப்புன்னு கரெக்ட் பண்ணிக்கோ. அப்படி கரெக்ட் பண்ணா கூட 10 கேட்டு நான் சொன்னது கரெக்டா இருக்கும். சோ இந்த அரசியல் சதுரங்கத்துல விஜய மையமா வச்சு சீமானுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டேக்கள், ஜேபிசி சிறுராம்கள் உருவாக்கப்படக்கூடிய அந்த கருத்து உருவாக்கம், இந்தியா டுடே மணிகள் உருவாக்கக்கூடிய கருத்து உருவாக்கம் கமலஹாசன் சீமானுக்கு பிளஸ் ஆனது மாதிரி சீமானுக்கு பிளஸ் ஆகும். காரணம் சீமான் கிறிஸ்டல் கிளியரா தெளிவா இருக்கிறார். நேத்து திருச்சியில பெரும்புடை முத்திரையர் அவர் புகழ பாடிக்கிட்டு சோரன் மாறன் இருக்கக்கூடிய பெரும்புடை முத்திரையர்கள் அவருடைய சாதனைகள் போர் வெற்றிகள் எல்லாம் சீமான் பேசிக்கிட்டு அங்க திருச்சியில ஏற்பட்ட அந்த பிரஸ் மீட்ல வந்து தெளிவா சொன்னார். ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை. அங்கும் ஊழல் இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம் இங்கும் லஞ்சம், அங்கும் டாஸ்மார்க் இங்கும் டாஸ்மார்க். இன்னைக்கு பரவலா டாஸ்மார்க் ஊழல் நடக்கும் போது எடப்பாடி அதிமுகவும் டாஸ்மார்க் தான் சொல்லிட்டாரு. விஜய் சொல்லுவாரா? அப்ப விஜய்க்கு கிளாரிட்டி இல்லையே. ரங்கராஜ் பாண்டே கிளாரிட்டி இல்லாதவரை தூக்கி அங்க கொண்டாடுறீங்க. உள்நோக்கத்தோட நீங்க செயல்படுறீங்க. நான் நேர்மையா நாணயமா செயல்படுறேன். ரங்கராஜ் பாண்டே அறிவு நாணயம் பெற்ற முறையில் செயல்படுறாரு. ஐ ஓப்பன்லி அக்யூஸ் ரங்கராஜ் பாண்டே. அறிவு நாணயம் பெற்ற முறையில் ரங்கராஜ் பாண்டே செயல்படுறாரு. எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் ரங்கராஜ் பாண்டே நேர்மையற்ற முறையில் செயல்படுறாருன்னு நான் நேர்மையா என் கருத்தை ஆணித்தரமா முன்வைக்கிறேங்கிறதையும் நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன். மகேஷ் சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து சார். ஆக்சுவலி ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் மிஸ்டர் ஆர்டி. தரவுகள் அடிப்படையிலேயே ஆமாம் சார், தரவுகள் அடிப்படையிலையும் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ன்ற முறையிலையும் வந்து உங்கள் மிகப்பெரிய ஃபேன் நான். இதில் என்னென்னா சார், வாட் ஆர்டி சேஸ் டுடே அதர் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் வில் சே டுமாரோ அப்படின்ற முறையில் வந்து பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ்லையும் எலெக்ஷன்ஸ் ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் வந்து யுவர் அப்சல்யூட் மாஸ்டர்ன்றதுல வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கன்விக்ஷன் உண்டு. இப்போ என்கிட்ட ஒரு 4 கேள்வி இருக்கு சார், கேட்கலாமா சார்? தாராளமா கேளுங்க மகேஷ். அது ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்த 53%, 55% எல்லாம் எலக்ட்ரல் ரிலேட்டட் பர்ஃபார்மன்ஸஸ் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓட் பேங்க்கு அந்த ஷேரை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் ஒன்லி அபவுட் நம்பர்ஸா, இல்லாட்டி வந்து போர் பர்ஃபார்மன்ஸ் ஆன்டி இன்கம்பன்சியோட ஒரு இது எவ்வளோ இம்பாக்ட் எவ்வளோ சார் இருக்கும் எலெக்ஷனோட அவுட்கம்ல? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல எலெக்ஷன் நடக்குது மகேஷ். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மேக்சிமம் இருந்தது 1967 நடந்த 5 to 6% தான் மேக்சிமம் ஆன்டி இன்கம்பன்சி. அது வந்து அதற்கான காரணங்கள் வந்து தெள்ள தெளிவா இந்தி போராட்டத்துல மாணவர்கள் மீது நடந்த துப்பாக்கி சூடு, உணவு பற்றாக்குறை, அரிசி பஞ்சம், விலைவாசி உயர்வு, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை கொடுத்த ஆஸ்பிரேஷனல் ப்ராமிசஸ், அது அடுத்தபடியா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கியால சுடப்பட்டது, அடுத்து காங்கிரஸ்ல முதலமைச்சர் மாற்றப்பட்டது, அடுத்து மக்கள் மாற்றத்தை விரும்பினது, 2 அப்பர் காஸ்ட் கயஸ்தா பிராமின் பிரைம் மினிஸ்டர்ஸை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருந்த காமராஜ் அகில இந்தியாவில் பெரிய ஆளுமை செலுத்தி ஆதிக்கம் செலுத்துறாங்கனால ஏற்பட்ட ஒரு சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன். இது ஐயா சாருகாசன் வந்து மிக தெளிவாட்டே பல முறை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இதற்கு வந்து திராவிட கழகத்திலிருந்து வந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டங்கள்ல காமராஜ் வாழ்க என்று சொல்வதற்கு பதிலாக காமராஜ் நாடார் வாழ்க என்று அவர்கள் கோஷமிட்ட அந்த குற்றச்சாட்டும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், எத்தனை ஃபேக்டர் சொல்லிட்டேன் நான். இது மக்கள் மாற்றத்தை விரும்பி ஒன்றிணைஞ்சது. இது எல்லாம் சேர்ந்து 6% வாக்கு தான் காமராஜ் தலைமைக்கு 1967 நடந்தது. 1962 காமராஜுக்கு இருந்தது ப்ரோ இன்கம்பன்சி.
பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை அவர்களே முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு இதைத்தான் நான் துரை கருணாகிட்ட நேற்று புதிய தலைமுறையில சொன்னேன். விளக்கமா சொல்லல, உண்மை அதுதான். காமராஜ் சிலையை திறந்து வச்சுக்கிட்டு தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியுங்கிற சூழ்நிலை பாசிட்டிவ் இன்கம்பன்சி காமராஜுக்கு இருந்தது. 46% காமராஜ் தலைமைக்கு அன்னைக்கு கிடைச்சது 62ல. அந்த 5 ஆண்டுகளுக்கு இடையில நடந்த சம்பவங்கள்ல காங்கிரஸ் இழந்தது வெறும் 6% வாக்கு. இதுல கட்சி பிளவும் இல்ல, கூட்டணி கட்சிகள் யாரும் இல்ல, தனிச்சுதான் நின்னால அந்த பிரச்சனை இல்லை. இதுதான் மேக்சிமம் ஆன்டி இன்கம்பன்சி. அன்னைக்கு காமராஜுக்கு 67 இருந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து மு.க. ஸ்டாலினுக்கு இல்லவே இல்லை, 100% இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கிறதான் குமுதம் ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, இந்தியா டுடே சொல்றாங்க. இதுதான் ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள 2 சர்வேயும் ஸ்டாலினுக்கு ப்ரோ இன்கம்பன்சியை தான் சொல்லுது. இப்ப ட்ரெடிஷனல் ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் தமிழரி மணியன், ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் ஸ்டாலின் இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறாருன்னு வாயால் வைத்தால அடிச்சுக்கிட்டு தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவான்னு அலறுவார். ஒருத்தர் நாடார், இன்னொருத்தர் பிராமணர். ஆனா இந்த நாடார்கள் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. பிராமணர்கள் வந்து ஸ்டாலினுக்கு மேல அவ்வளவு ஒண்ணு வெறுப்போ பகையோ கலைஞருக்கு இருந்த மாதிரி இல்ல. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத அறிவுபூர்வமா கிரிட்டிக்கலா பார்த்தா, பகுத்தறிவோட பார்த்தா, துவேஷம் காழ்ப்புணர்ச்சி வன்மத்தை விட்டுட்டு பார்த்தா தமிழரி மணியனுக்கும் ரங்கராஜ் பாண்டேக்கும் இது தெளிவா தெரியும். நான் ஏன் இவ்வளவுக்குள்ள ஆணித்தரமா சொல்றோம்னா, நான் சொல்றது நாளைக்கு கரெக்டா வந்திருக்குங்கிறதையும் தமிழரி மணியனும் ரங்கராஜ் பாண்டியனும் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் என்னோட கருத்தா சொல்றேன். எனிவே ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிறது மேக்சிமம் காமராஜுக்கு 1967 இருந்து 6%. அதற்கான பல காரணங்களை நான் சொல்றேன். இன்னொன்னு, முதலமைச்சர் ராஜாஜி ஏற்படுத்திய 1-to-1 வந்து சில கன்சால்டேஷனையும் கொடுத்தது. இவ்வளவு காரணங்களுக்கு பிறகு 6% தான் அங்க எதிர்ப்புன்னு சொல்லும் போது, இதுவரை இதை தாண்டி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு வந்து இருந்ததில்லை, இருக்க போறதும் இல்லைன்னு தான் என்னோட கருத்து. ப்ரோ இன்கம்பன்சியும் தமிழ்நாட்டில் பல தேர்தலில் இருந்திருக்குது. 57 காமராஜ் தலைமைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான், 62 காமராஜ் தலைமைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான், தென் 67 காமராஜுக்கு ஆன்டி இன்கம்பன்சி, 71 கலைஞர் தோத்துருவார்னு எல்லாரும் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஆன்டி காமராஜ்னாலும் சரி அல்லது ப்ரோ கலைஞர்னாலும் சரி, அன்னைக்கு இந்திரா காந்தி ஆதரவு கூட்டணி பலம்னாலும் சரி, அது ப்ரோ இன்கம்பன்சியா தான் 71 முடிஞ்சது. இப்படி நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா, கட்சி ஸ்பிளிட் இல்லாம அல்லது கூட்டணி கட்சி பிளவு இல்லாம 5% மேல எந்த ஒரு ஆளுங்கட்சியும் 5 ஆண்டுகள்ல வாக்கு இழந்ததில்லை. நீங்க ஜெயலலிதா அம்மையார் 1996ஆம் ஆண்டு பெரிய செட்பேக்கை பெற்றாங்கன்னா, ஐயா மூப்பனார் காங்கிரஸ் வந்து தெளிவா தமாக மாறினது, அந்த ஒரு சேஞ்சு தான் அவங்கள வீழ்த்திச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்த ஆர்.எம். வீரப்பன் கட்சிக்குள்ள இருந்து ஜானகினியோட ஒரு அடையாளம் கட்சியை விட்டு வெளியேறினது தான் அவங்களை வீழ்த்திச்சே தவிர ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறத விட ஜானகினி வீரப்பனோட விலகலும் ஐயா மூப்பனார் முழுக்க காங்கிரஸ் எடுத்துட்டு போனதுதான் ஜெயலலிதாவை வீழ்த்திச்சு. நீங்க எப்படி பார்த்தாலும் 5% மேல ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டுங்கிறது தமிழக வரலாற்றுல இருந்ததில்லை. மு.க. ஸ்டாலினுக்கு இப்ப எதிர்ப்பு ஓட்டுங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா தமிழரி மணியன், ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே சுமன் சி ராமன்லாம் எதிர்ப்புன்னு ஒரு குறிப்பிட சொல்ல போனா அந்த தவறான வார்த்தையை சொல்லல, நண்பர்கள் தான். அதனால இதையே அவங்க பேசியிருப்பாங்க. எந்த தேர்தலும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருந்த மாதிரி தெரியல. அதிமுக ஓட்டுல 7% ஓட்டு ஸ்டாலினுக்கு கூடுதலா வந்திருக்குது. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு கிடையாதுங்கிறதா 100% உண்மை. மனச்சாட்சியோடு நியாய உணர்வோடு உண்மையை பேசக்கூடியவங்க இதை ஒத்துக்குவாங்க. காரணம் பல இருக்குது. ரங்கராஜ் பாண்டே தந்தை இறந்தது போது கூட அங்க போய் மரியாதை கொடுத்தவர் மு.க. ஸ்டாலின். எஸ்.பி. சேகருக்கு மரியாதை கொடுத்தவர், அவருக்கு தந்தைக்கு மரியாதை கொடுத்தது. எத்தனையோ பிராமண பெரிய கலைஞர்கள் முக்கியமானவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தவர். அதே மாதிரி கலைஞர் மாதிரி இந்து விரோதியா செயல்பட மாட்டார். என்னுடைய கோரிக்கையை ஏற்று இவர் பொன்முடியை வந்து இந்துக்களை மனசை புண்படுத்திய பொன்முடியை மந்திரி சபையில இருந்து தூக்கி போட்டவர் மு.க. ஸ்டாலின். கலைஞர் வந்து இந்து விரோதமாக தான் செயல்படுவாரு. சோ இப்படி 1000 விஷயங்களை சொல்லலாம். இவங்க ஒப்பீனியனேட்டாட்டு அல்லது தங்களுடைய ஏற்கனவே ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கவங்களுக்கு வந்து தங்களோட வெப்புக்கு வீவர்ஸா இருக்கணுங்கிறதுக்காகவும் பல உள்நோக்கத்தோட இவங்க சொல்றாங்க. அது தவறு, போய் நான் சொல்றது ஆதாரங்களோடும் தரவுகளோடும் கூடியது. தேங்க்யூ சார். சார் 2வது கேள்வி சார். இப்போ நீங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கிறீங்க, சீமான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணணும், அப்பதான் வந்து அந்த 8.3
சதவீதம் ஓட்டு வந்து வில் பி ஆடட் டு என்டிஏ ஃபார்மேஷன் சொல்லிட்டு வந்திருக்கீங்க சார். அது மாதிரி சொல்லும்போது இப்போ அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறாங்க. அவங்க எப்படி சார் என்டிஏவோட இந்த நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு காமன் கிரவுண்டே இல்லையே சார்? எப்படி எந்த காமன் பாயிண்ட்ல சார் மீட் பண்ண முடியும் அவங்க லீடர்ஸ்? நான் சொன்னது உண்மை. அதனோட பலன் 20% எடப்பாடி பழனிசாமி ரேட்டில்ட் ஆகி பயந்து போய் இது நடந்ததுன்னா நம்ம தென் மாவட்டத்தில் 3வது போயிருவோம், டெல்டாவில் 3வது போயிருவோம், மேற்கு மாவட்டத்தில் 3வது போயிரும், சிட்டியில் 3வது போயிரும், சென்னையில் வட தமிழகத்தில் மட்டும் ராமதாஸை பிடிச்சா தாக்கு பிடிக்க முடியும், அல்லது தமிழ்நாட்டில் 60% இடத்துல 3வது போயிரும்னு பயந்து அது வர பாஜக கூட 29 கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணி மைனஸ், மாநில உரிமை அவங்க காக்கல்ல, கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மைனஸ்ன்னு பாஜக மைனஸ்ன்னு சொன்னவங்க அந்த சீமானை காட்டி நம்ம 3வது போயிருவோமோங்கிற எண்ணத்துல அவங்க வந்து பாஜக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க. இது மோடி அவர்களுக்கு நான் செய்த மிகப்பெரிய ஒரு சர்வீஸ், சேவை. மோடிக்கு அது புரியும்னு நினைக்கிறேன், பிஎம்ஓக்கு புரியும்னு நினைக்கிறேன், அமித்ஷாவும் இதை புரியணும்னு ஆசைப்படுறேன், இதை நான் கொஞ்சம் அழுத்தியே சொல்றேன். நான் செய்ததோட விளைவுல தான் எடப்பாடி வந்திருக்காங்கிறத ஹோம் மினிஸ்டரும் புரியணும்னு ஆசைப்படுறேன். பிஎம் புரியுறாரு, பிஎம்க்கு இது தெளிவா தெரியுது. மீண்டும் இதை அழுத்தி சொல்றேன், பிஎம்க்கு இது புரியுது, ஹோம் மினிஸ்டரும் இதை புரியணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப the party list fought in the mind of எடப்பாடி பழனிசாமி. இது இந்த காரியத்தை நான் சாதிச்சுட்டேன். இது எனக்கு பெரிய வெற்றியா நான் கருதுறேன், மோடிக்கு செய்த பெரிய சாதனையா கருதுறேன். ஆன்டி மோடி ஓட்ஸை, ஆன்டி பிஜேபி ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சிபிஎம் சொல்லும் போது இது ஆன்டி மோடி ஓட்ஸ், ஆன்டி பிஜேபி ஓட்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணுது, 20% உள்ள வந்திருக்குது. இதுதான் இதுல நடந்த ஒரு விஷயம். இது நடக்காதுங்கிறதுக்குள்ள வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து சீமான் பக்கம் இருந்து எதுவுமே வரல. அண்ணாமலை கடைசியில அந்த இதை எடுத்தாரு. ஆரம்பத்துல அண்ணாமலை எடுக்கல. ஆரம்பத்துல அண்ணாமலை அவர் ப்ரொஜெக்ட் ஆகி போகணும்னு ஆசைப்பட்டாரு, தப்பு இல்ல அரசியல் அரங்கத்துல. அதுக்கு பிறகு அவரு எடப்பாடியா சீமானாங்கும் போது சீமான ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிற முடிவை எடுத்து அண்ணாமலையும் சில பேச்சுகளையும் சில முடிவுகளையும் செய்தாரு. இது தெரிஞ்சதும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. சோ சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில சீமானை காட்டி எடப்பாடி பழனிசாமிய மோடி கிட்ட கொண்டு வந்துட்டோம். அமித்ஷா அதை லாவகமா செய்துட்டாரு. இந்த ரவீந்திரன் துரைசாமிக்கு சாதனைங்கிறத அமித்ஷாவும் மனச்சாட்சியோட இதை உணரணுங்கிறதா என்னோட கோரிக்கை. தேங்க்யூ சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இப்போதைக்கு ஒரு ஃபார்மலா வந்து ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ்ல வந்து சீமான் அவர்கள் வராட்டி கூட எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அந்த சினரியோ பொறுத்து போஸ்ட் போல் அலையன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் என்டிஏவோட? நான் அதை பற்றி எல்லாம் பார்க்கலங்க. 2029 மோடிஜி தலைமையில 1-to-1 கொண்டு வரணும். திமுக காங்கிரஸ் தொடரக்கூடிய பட்சத்துல, அல்லது திமுக காங்கிரஸ் கலத்தி விட்டுட்டா அது வெரி ஹாப்பி. 10 சீட்டு இலவசமா மு க ஸ்டாலின் மூலமா மோடிக்கு எதிரியான காங்கிரஸ் சோனியா குடும்பம் வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு தான் நான் மூவ் பண்றேன். இது மோடிஜிக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் என்னோட கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொண்டு பல விஷயங்களை மோடிஜி செய்யறாரு. அது பல விஷயங்கள் என்னோட கருத்தை வந்து மோடிஜி ஏத்துக்கிட்டு செய்யறாருங்கிறது தெளிவாகவே தெரியுது. அது இன்னைக்கு வந்து கனிமொழியை டெலிகேஷன் கொடுத்துக்கிட்டு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடிய 20 வச்சு உள்ள லாக் பண்ணி போட்டிருக்காருன்னா அதுவும் அதுல உள்ள ஒரு அம்சம் தான். ஒட்டோர் மேபி 29 மோடிக்கு இங்க சீட் கன்வெர்ட் ஆகணும். அதுதான் என்னோட நோக்கம். வெளிப்படையா ஓப்பனா நான் டிக்ளேர் பண்ணி தான் போறேன். அந்த வகையில நான் வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை தான் எதிரியா பாக்குறேனே தவிர எமர்ஜென்சி கலைஞர் மகன் மு க ஸ்டாலின் நான் எதிரியா பார்க்கல. ரங்கராஜ் பாண்டே, தமிழறி மணியன் எமர்ஜென்சி கலைஞர் மகன், அதனாலேயே கைது செய்யப்பட்ட மோடியால சொல்லப்படக்கூடிய மு க ஸ்டாலின் நான் எதிரியா பார்க்கல. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினை தான் நான் எதிரியா பார்க்கறேன். சார் இப்போ வந்து நம்ம அண்ணாமலை அவர்களை பத்தி பேசுனீங்க. அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்சிங் அண்ட் சைட் லைனிங் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒத்துண்டா கூட இந்த ரன் அப் டு த எலெக்ஷன்ஸ் அவரோட ரோல் எப்படி சார் இருக்கும்? பெருசா இருக்குமா? இல்லாட்டி இந்த அலையன்ஸ் இப்போ வந்து வந்ததுக்கும் அதுக்கும் அவரை வந்து கட்டி விட்டுருவாங்களா? அது ஒரு பயமாவே இருக்கே சார். பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல. 11.4% வாக்கு தாமரையில அண்ணாமலை எடுத்து காட்டி இருக்கிறாரு. இது தமிழ் மண்ணிலே அச்சீவ்மெண்ட் ஓட்டு. இந்த அச்சீவ்மெண்ட்டை வேற எந்த பாஜக தலைவரும் தமிழகத்துல எடுக்கல. இதுல அடுத்தபடியா என் மதிப்புக்குரிய பெரிய தியாக வரலாறு கொண்ட இல கணேசன்ஜி தான் நடராஜனை மோடிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது புரோக்கரா செயல்பட்டாருங்கிறத நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன். இதுதான் ரவீந்திரன் துரைசாமி.
மிகப்பெரிய தியாக வரலாறு கொண்டவர் இலகணேசன்ஜி. இந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வருமா, எம்பி ஆகலாமா, எம்எல்ஏ ஆகுமான்னு எந்த இதுவும் இல்லாத போது நாட்டுப்பட்டுல ஒரு தியாகம் பண்ணவர் இலகணேசன்ஜி. அதையும் நான் ஒத்துக்கிட்டு பேசுறேன். அந்த இலகணேசன்ஜி தலைமையில 7% வந்தது, கூட்டணியா வந்தது, திமுக கூட்டணியில வந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் 5.5% திமுக இல்லாம அண்ணா திமுக இல்லாம எடுத்து காட்டினாரு. அப்ப தேமுதிக 5.5%, மதிமுக 3%, ஈஸ்வர அண்ணன் சுமார் 1%. இந்த 10% வாக்குகள் இல்லாமலே பாஜக தாமரைய 11.4%க்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டாரு. இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். தமிழ்நாட்டில் பாஜகவின் முகம் அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தமிழிசை, சிபி ராதாகிருஷ்ணன், எஸ் மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன், தென் இல கணேசன்ஜி, அவரும் கவர்னரா இருக்கிறாரு. முன்னாள் கவர்னர் தமிழிசை, கவர்னர் பதவி இல்லாம கட்சி பதவியில இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், இவங்க எல்லார் சாதனையை விட மிகப்பெரிய சாதனையை அண்ணாமலை செய்தவர். அந்த சாதனைங்கிறது 11.4% வாக்கு தாமரையில வந்தது. இந்த வாக்குக்குரிய சீட்டுகளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பெற வேண்டிய கடமை நயினார் நாகேந்திரன் அவர் தலைவராக உள்ள காலத்துல அவருக்கு இருக்குது. சில சுத்தி இருக்கக்கூடிய ஜால்ராக்கள், எடப்பாடியின் கைக்கூலிகள் பாஜகவுக்குள்ள சீட்டை குறைக்கிறதுக்கே லாபி பண்ணுவாங்க. அதுக்கு நயினார் நாகேந்திரன் பலியாயிடக்கூடாது. இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலையும் இருந்து ஏரியா வைஸ் எடப்பாடிக்கு பலகீனத்தை சொல்லி அந்த சீட்டை பெற வேண்டிய கடமை அண்ணாமலைக்கும் இருக்குது. அண்ணாமலை தான் மக்களவையில பெற்ற ஓட்டு ஒன் டைம் ஓட்டா பெறக்கூடாது. அது சட்டமன்றத்திலும் 10%க்கு மேல பாஜக வரணும். அத அண்ணாமலை அந்த சீட்டை வாங்குறதுக்கு அண்ணாமலையும் பேச்சுவார்த்தை குழுவுல 1-1 எடப்பாடி கிட்ட கை நீட்டி முகம் காட்டி, நீங்க சீமானோட கீழே போயிருக்கீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, நீங்க உங்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, சீமான் 3வது வந்திருக்கிறாரு, நீங்க 4வது போயிருக்கீங்க. இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாரோ எம்ஜிஆரோ இந்த அளவுக்கு மோசம் போனதில்லை. நீங்க நாம் தமிழர் சீமானுக்கு கீழே 3வது போயிருக்கீங்க. புதுச்சேரி அதிமுக முதல் வெற்றி பெற்ற ஒரு பகுதி, அங்க நீங்க நாம் தமிழர் சீமானு கீழே 4வது போயிருக்கீங்க. உங்களுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது, சீமானுக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடையாது. எனவே பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறங்கிற சொதப்பல் சொத்தை, சத்தில்லாத சொத்தை வாதத்தை வைக்காதீங்க. உங்க விஷயத்துல அது பொருந்தாது. நீங்க 10.5க்காக சேலத்துல 38 எடுத்தவங்க, திருநெல்வேலியில 8 தான் எடுத்திருக்கீங்க. நீங்க விழுப்புரத்துல 36 எடுத்தவங்க, தேனியில 13 தான் எடுத்திருக்கீங்க. சிதம்பரத்துல 35 எடுத்தவங்க, ராமநாதபுரத்துல 9 தான் எடுத்திருக்கீங்க. மதுரையில சீனிவாசன், ப்ரொஃபசர் சீனிவாசன் கிட்ட 3வது போயிருக்கீங்க. கோயம்புத்தூர்ல என்கிட்ட 3வது போயிருக்கீங்க. இது வரும் பார்லிமெண்ட் மட்டும் இதை சப்பக்கட்டு கட்டி பாஜக ஊத்தி மூடிக்கிட்டு குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு 29ல காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ண மாதிரி ஆஃபர் பண்ணலாங்கிறத நடக்காது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. ரவீந்திரன் துரைசாமி போன்ற மோடி லாயலிஸ்ட் எவ்வித பதவியோ எதுவுமே எதிர்பார்ப்பின்றி, ஏன்னா எனக்கு எதிராக பிஎம்ஓல 1000 புகார் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹோம் மினிஸ்டர்கிட்ட எனக்கு எதிராக புகார் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க அதெல்லாம் இல்ல, மோடிஜிக்காக நாங்க ஒர்க் பண்றோம், டேட்டாவை எடுத்து கொடுக்குறோம். இந்த டேட்டாவின் அடிப்படையில நீங்க இந்த சீட்டை எடுத்து வைக்கணும் எடப்பாடி பழனிசாமின்னு அண்ணாமலை அனுப்பி 1-1 எடப்பாடியை வச்சு முகத்துக்கு நேரா உங்க பலகீனத்தை மறைக்க பார்க்காதீங்க எடப்பாடி பழனிசாமி, கைக்கூலிகளை வச்சு உங்க பலகீனத்தை மறைக்க பார்க்காதீங்க எடப்பாடி சாமின்னு அண்ணாமலைக்கு சர்வீஸ டெல்லி பாஜக பயன்படுத்தணும். மோடி பயன்படுத்துவார் நம்புறோம், அமித்ஷாவும் பயன்படுத்துவார் நம்புறோம். நயினார் நாகேந்திரன் சகோதரர் இதுல அவரே முயன்று அண்ணாமலை இருந்தாதான் எனக்கு டஃபா பார்கெனிங் பண்ண முடியும். பார்கெனிங் இதுக்கு சகோதரர் அண்ணாமலை வேண்டும், என்னால நான் கோட்டை விட்டுருவேன்னு அச்சமா இருக்குன்னு அவரே இது பண்ணணும். இல்ல இந்த கருத்துக்களை வச்சு நயினார் நாகேந்திரன் வாங்க முடியும்னா அவரே இதை வாங்கலாம். ஏன் சார், 2 விஷயம் நம்மளுக்கு கிளியரா இப்ப தெரியுது சார். ஒன்னு, டிஎம்கேலைன்ஸ் இன்டாக்டா இருக்கு, எதுவும் மாற்றம் இல்ல. சீமான் சார் அறிவிச்சிட்டார் மே 18 அன்னைக்கு நான் தனிச்சுதான் 234 போட்டி போட போறேன் அப்படின்னு. மீதி இருக்கிறதுலாம் ஒரே குழப்பமாவே இருக்கு. இவங்களோட அவர் சேருவாங்களா? லைக் இப்ப ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துருச்சு, அது உள்ள பிஎம்கே வருமா, தேமுதிக அது உள்ள வருமா, இல்ல தேமுதிக டிஎம்கே அலைன்ஸ் போகுமா, புதிய தமிழ் இங்க போயிடுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டாவே இருக்கு. உங்களோட கணக்கு என்ன? அது எப்படி போய் முடியும் அந்த 3rd and 4th? இந்த இடத்துலதான் ரங்கராஜ் பாண்டே சொல்றேன், ஜேவிசி ஸ்ரீராம் சொல்றேன், இந்தியா டுடே மணி சொல்றேன், சீமான் விஜய தட்டி தூக்கி விஜயால சீமான் லாபம் அடையக்கூடிய இடம். புரியுதா நான் சொல்றது? அவங்களுக்கு தான் கேட்கிறேன். சரியா சரவணனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். சரியா சரவணனுக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியும் எனக்கு தெரியும். அவங்களை என்லைட்டன் பண்ணக்கு தான் கேட்கிறேன். சீமான் கிறிஸ்டல் கிளியரா கிளாரிட்டியோட இருக்கிறாரு. புரியுதா ரங்கராஜ் பாண்டே? புரியுதா ஜேவிசி ஸ்ரீராம்? புரியுதா இந்தியா டுடே மணி? புரியுதா தமிழா பாண்டியன்? புரியுதா திருச்சி சூர்யா?
புரியுதா எக்ஸ் ஒய் செட்டு சீமான கலாச்சவங்க 500 கோடி வாங்கிட்டு பாஜக கூட போறாங்க, 1000 கோடி வாங்கிட்டு அதிமுக கூட போறாங்கன்னு சொல்ல எல்லாத்துக்குமே கேட்கிறேன். சீமான் கிளாரிட்டியோட இருக்கிறாரு. விஜய் என்ன கிளாரிட்டி இருக்குது? இந்த இடத்துலதான் சீமான் தினகரனையும் கமல்ஹாசனையும் 2021 தாண்டினாரு. மக்கள் மத்தியில ஒருத்தர் தெளிவா இருக்கணும், கிளாரிட்டியா இருக்கணும். இவன் நான் அரசியல் இருப்பானா மாட்டானாங்கிறதுல குழம்பக்கூடாது. தனிச்சு போட்டியா கூட்டணியாங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருந்தா மக்கள் எப்படி உங்களை நம்புவான்? அதனாலதான் என்னோட நண்பர் ஒட்டஞ்சத்திரம் ஜெயமோகன் சொல்றாரு, விஜய்க்கு ஓட்டு போடலான்னு சொன்னவன்லாம் விஜய் குழப்பவாதியாட்டும் வேஸ்ட் ஆட்டும் இருக்கிறான், தெளிவில்லை, கிளாரிட்டியோட கூட சீமானுக்கு ஓட்டு போடலான்னு இப்ப சொல்றாங்கிற கருத்தை ஜெயமோகன் முன்வைக்கிறாப்புல. சோ புதிய சக்தியாட்டு காட்டப்பட்ட விஜய் கிளாரிட்டி இல்லாதனால அது சீமானுக்கு லாபம். அடுத்தால பிரேமலதா அம்மையார் அவங்க ராஜ்யசபா எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு எடப்பாடி ராஜ்யசபா கொடுக்கறதா நியாயம். கண்டிப்பா எடப்பாடி கொடுக்கணும். ஏன்னா 4-5% வாக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை மதிச்சு கொடுக்கணும். அல்லது நான் சொன்ன மாதிரி எடப்பாடி 19.4ங்கிறது 15க்கே போயிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி தான் போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், நாயுடு, கவரா நாயுடு, இப்படி பல தேவாங்கர் செட்டியார், 24 மலை செட்டியார்னு தெலுங்கு தாய்மொழி சமூக வாக்காளர்கள் மட்டுமின்றி பரவலா கேப்டன் விஜயகாந்த் மேல வந்ததுதான் காரணம். அப்போ அது கொடுக்கணும். கொடுக்காரா என்னவான்னு தெரியல. அதை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க சட்டமன்றத்துல பாஜக பெரிய ஃபோர்ஸ் லடிக்கிறாங்க. இதுதான் ஒரு இது. அதே மாதிரி ராமதாஸுக்கும் இந்த எண்ணம் ஓட்டம் இருக்கு. அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு எப்படியும் திமுக அணி, இப்போ தேமுதிகக்கு திமுக அணி இருக்கு ஒரு ஆப்ஷனா. ராமதாஸ் சாருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? எப்படியும் அங்கேருந்து விடுதலை சிறுத்தைகள் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆப்ஷனே இல்லையே ராமதாஸ் சாருக்கு. ராமதாஸுக்கு ஆப்ஷன் இல்லை, நான் மறுக்க வரல. ஆனா அத அன்பு தம்பி மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. 2017 இருந்தே நீட்டு சாவுகள் இருக்குன்னு எடப்பாடி அடிக்கிறாரு. அப்ப ஆப்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. வில்போர் உள்ள டாக்டர் ராமதாஸ் தான் ஆப்ஷனை நோக்கி நிற்கிறாரு. என்ன ஆப்ஷன் அவர் எடுப்பாருன்னு தெரியாது. சீமான் ஆப்ஷனை ராமதாஸ் எடுத்தாரு. நிழல் பட்ஜெட் இதெல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் அறிவு நாணயம் மற்றவர் இதை பற்றி பேசவே இல்லை. ரங்கராஜ் பாண்டே ராமதாஸ் சீமான் ஆப்ஷன் எடுக்காருங்கிறத பற்றி ரங்கராஜ் பாண்டே பேசவே இல்லை. இந்தியா டுடே மணி பேச மாட்டாரு, அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கலாம். பட் சீமான் 214 தான் போறாரு. பட் ராமதாஸ் மாநாட்டுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு, சீமான் ஒரு பெரிய வாழ்த்தை கொடுத்தாரு. சோ இந்த இடத்துக்குள்ள கடைசி நேரத்துல சீமான சிஎம்ஆ சொல்லி கூட ராமதாஸ் ஒரு ஆப்ஷனை எடுத்துடலாங்கிறதுக்கு ராமதாஸ் சில ரேகளை காட்டியிருக்கிறாரு. சீமான் தனிச்சுதான் போறாரு. அது மட்டும் இல்ல ராமதாஸ் பெரிய அளவு பொழுந்திருக்கிறாரு. அப்ப ராமதாஸுக்கு ஆப்ஷன் இல்லைன்னே சொல்லிட முடியாது. சிஆர் பாஸ்கரன் பலம் நிரூபிக்காத விஜய் கிட்ட 50-50 ஒரு ஆப்ஷனை எடுக்கிறதுக்கு இருக்கிறாரு. அதுல பாமகவோட சாதனைகள் மத்திய அமைச்சர்ல இருந்தது எல்லாமே அவர் பட்டியலிடுறாரு. சோ ஆப்ஷன் இல்லைன்னு ராமதாஸ டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் ராமதாஸ் கொடுத்துட முடியாது. ஓகே, அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்குமே என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? அவங்க வேற வழியே இல்லையே, என்டிஏல தான் இருக்கணும். அப்ப கொடுக்குற டிடிவி சரியான ஜட்ஜ்மெண்ட் இல்லாம குழம்பிட்டாரு. இப்ப கரெக்டா போறாரு. ஆரம்பத்துல சரியான ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கொஞ்சம் அவசரப்பட்டு குழம்பிட்டாரு. வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ் தெரியாம குழம்பிட்டாரு. இப்ப ரொம்ப கரெக்டா சகோதரர் டிடிவி போறாரு. பன்னீர்செல்வம் நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு ரொம்ப தெளிவா இண்டோ பாக் வார்ல இந்திய ராணுவம் தான் சொன்னாரு. மோடிஜிய புகழ்ந்த எடப்பாடி பழனிசாமி முகத்துல கரிய பூசிக்கிட்டாரு கனிமொழி மூலமா. அவரு ரொம்ப தெளிவா ஐம் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இந்திய ராணுவம்னு தான் ஓபிஎஸ் சொன்னாரு. வரலாற்றிலே எடப்பாடி கரிய பூசிக்கிட்டு ஓபிஎஸ் கரெக்டா பொலிட்டிக்ஸ் பண்ண இடம் இது. இன்னைக்கு கருத்து கணிப்புகள்லாம் பெரிய வியாபாரமா போயிட்டு அக்யூமுலேட்டிவ் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸா போயிட்டு. நான் என்ன பொறுத்தளவுல நாணயமா நேர்மையா ஒரு தாழ்நிலை நாடார் தொண்ட நாட்டு மோடி 2029 ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் பாடுபடுறேன். இதை நான் ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி தங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கு ஸ்டாலின் மேல வன்மமும் காழ்ப்புணர்ச்சின்னு நோக்கத்தை டிக்ளேர் பண்ணிட்டு ரங்கராஜ் பாண்டேயும் ஜேவிசி ஸ்ரீராம் பேசினா யூ பீப்புள் ஆர் ஆனஸ்ட்னு நான் பாராட்டிடுவேன். முகமூடி போட்டுக்கிட்டு செயல்படக்கூடாது. எனக்கு மோடி தான் முக்கியம். 2029 மோடி வெற்றி தான் எனக்கு முக்கியங்கிறத நான் தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு தான் போறேன். ஐ எம் நாட் bothered about டாம், டிக் அண்ட் ஹரி ஆர் எனிபடி. மோடியை நம்பிதான் நான் என்னோட களத்தை நான் அமைச்சிருக்கிறேன்.
அடுத்து நான் வந்து 10க்கு 8 நான் சொல்றது சரியா இருக்கணும்னு கருதுறேன். அதனாலதான் தமிழ்நாட்டுல 35 தொகுதி திமுக அணி ஜெயிக்கும்னு சொன்னேன். 4ல போட்டின்னு சொன்னேன். அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜெயிப்பாருன்னு எங்கேயும் சொல்லல. கனிமொழி பிரச்சாரம் பண்ணும்போது அவங்களை காயல்பட்டத்துல பார்க்கும்போது கனிமொழிகிட்ட நான் சொன்னதை 50% மேல நீங்க எடுப்பீங்க, மற்ற 3 வரைக்கும் டெபாசிட் போயிடும். அண்ணாமலை ஏயா இவரு வேலுமணியார் 2வது சொல்லும் போது போலரைசேஷன்ல அண்ணாமலை 2வது வந்துருவாரு, ஜெயிக்க மாட்டார் அண்ணாமலைங்கிறத கனிமொழிகிட்ட நான் சொன்னேன். அதுல இது உமரி சங்கர், அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சரெல்லாம் இருந்தாங்க. அப்பதான் அவங்க முன்னாடி தான் அதை சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி யூபியில முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லைங்கிறத மோடிக்கு தெளிவாகவே எங்க டீம் வந்து தெரிவிச்சிருந்தோம். அது உண்மைன்னு மக்களவை தேர்தலில் நிரூபணமாச்சு. மீண்டும் சொல்றேன், கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இல்ல. குறிப்பா இந்து நாடார்கள் வந்து மோடியை ஆதரிச்சவங்க ஸ்டாலினுக்கே வாக்களிப்பதற்கும் பல ஊர்களில் தயாரா இருக்கிறாங்கிறது தான் இங்க கண்கூடா எனக்கு வரக்கூடிய ரிப்போர்ட். அதே வேளையில பிராமண சமுதாயமும் கலைஞரை எதிர்த்தது மாதிரி இந்துக்களும் கலைஞரை எதிர்த்த மாதிரி ஸ்டாலினை எதிர்க்கலைங்கிறதான் உண்மை. இதெல்லாம் நான் வந்து கரண்ட்ல இருந்து உண்மையை சொல்றேன். எப்படி 2024 நான் சொன்னது 10க்கு 9 சரியாச்சோ, அதே மாதிரி 26 நான் சொல்றது சரியா வருங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். எனக்கு அந்த ப்ரெடிக்டிங் ஸ்கில் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்குன்னு தாமோதரதாஸ் நரேந்திர மோடிக்கு மிக நன்றாக தெரியும். Okay, sir. Thank you so much for your time. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you, Mahesh. தேங்க்யூ சார். Yeah.